பிரகாஷோட பைக் அப்படின்றது பிரபலம் தான், நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். தமிழகத்தில் ஓடிட்டு இருக்கு இல்லையா மாநகர பேருந்து, அதோட ஒப்பிட்டு நீங்கள் ஆல்ரெடி பேசியிருக்கீங்க. அதுலேருந்து ஜெயபிரகாஷும் பிரபலம் ஆயிட்டாரு. ஸோ இன்னைக்கு ஜெயபிரகாஷ் பற்றியே பேசுறதுக்காக செக்ரட்டரியேட் போயிட்டு வந்திருக்கீங்க. என்ன சார் விஷயம்? நான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினேன். இருந்தாலும் நமது நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தெல்லாம் விரிவாக பேசணுன்ட்டு நான் நினைக்கிறேன். ஜெயபிரகாஷும் பேசுவார், அதுக்காக தான் அவர் உட்கார வச்சுருக்கிறது. நேற்று நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும். ஜெயபிரகாஷ்டேருந்து கால் வந்துட்டு, சார் போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னாரு. நம்ம ஷோவில் பேசுகிற கண்டென்ட்டுக்கு நான் பொறுப்பு. ஏதாவது வழக்கு போட்டதுன்னா நீங்கள் உங்கள் மேலேயும் லியோ மேலேயும் நெறியாளர்ன்றதுக்காக உங்கள் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. ஏதோ கொஞ்சம் லாஜிக் இருக்குது. ஒரு கேமராமேன் எதுக்குன்று யோசித்து கொண்டிருந்த போது, இல்லை சார் வண்டியில் ஏதோ அஃபென்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க, வண்டியை கேட்குறாங்கன்னா வண்டியை கொடுத்து விட்ருப்பா நீ இரு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீ வண்டியோட நீ வரணுன்னு நீங்கள் சொல்லுங்கள் என்ன நடந்துச்சுப்பா. ஃபஸ்ட்டு ஃபோன் கால் வந்தது சார். டைமு ஒரு 10 இருக்கும். ஃபோன் கால் வந்து நீங்கள் யார் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். அதுமாதிரி போலீஸ் திருமங்கலத்துலேருந்து வரேன், சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். இந்த பைக் உங்களுது. ஆமாம் சார் என் பைக்கு தான் அப்படின்னு சொல்லி வண்டி நம்பர் சொன்னேன். என் பைக்கு தான். சரி நீங்கள் கீழே வாங்க, நான் கீழே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் கீழே போகிறேன். என்ன சார் சொல்லுங்கள் என்ன விஷயம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிக்கிருக்கீங்க திருமங்கலத்தில். நான் சொன்னேன் சார் நான் மெட்ரோவில் தான் வந்துட்டுருக்கேன், வண்டி வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் பார்க்கிங் விட்டுட்டு மெட்ரோவில் தான் போகிறேன், நான் சைடே நான் போகிறதில்ல, 2 months மேலே ஆகுது, அப்புறம் எப்படி நான் ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணுங்க, எங்ககிட்ட ஃபுட்டேஜ் இருக்குது. சரிங்க சார் ஃபுட்டேஜ் காட்டுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு வந்து ஃபுட்டேஜ் வந்து எங்ககிட்ட இல்லை, எங்கள் உயர் அதிகாரிகிட்ட இருக்குது. நீங்கள் அதனால் வந்து நீங்கள் திருமங்கலம் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சார் நைட் ஆயிடுச்சு நான் காலைல வரேன் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை நீங்கள் இப்போ வரணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி ஓகே வண்டி மட்டும் தாங்க, போய்ட்டு சாவி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. நான் மேலே போய்ட்டு சாவி எடுத்துட்டு அப்போ தான் உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மறுபடியும் கீழே வந்த ஒன்று கேட்டப்போ வந்து சரி இந்தாங்க சார் சாவி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நான் காலைல வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் கூட வரணும், நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு ஒரு ஜெயபிரகாஷ் இந்த விஷயத்தை சொன்ன உடனே நான் நமது வழக்கறிஞர் ராஜ்குமார் பாண்டியனுக்கு அறிவித்து, எனக்கு தெரிஞ்சு போச்ச விஷயம், பைக் ஆக்சிடெண்ட்டுக்கெலாம் இந்த மாதிரிலாம் போய் நைட்டெல்லாம் போய் சோதனை செய்ய மாட்டாங்கன்றது தெரிஞ்சு போன உடனே அவரோட ஜூனியர் கோகுல் என்பவரை அனுப்பினார். அப்புறம் ஜெயபிரகாஷ் அங்கே போயிட்டார். ஜெயபிரகாஷோட ஃபோன் ஆக்சஸில் இருந்துச்சு. ஸோ அரெஸ்ட் இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஜெயபிரகாஷ் அங்கே ஸ்டேஷனுக்கு போன உடனே கோகுல் என்பவரும் வழக்கறிஞரும் அங்கே போயிட்டார். போன உடனே அவர் கேட்குறாரு கோகுல் போயிட்டு, சார் என்ன இப்போ பிரச்சனைன்னு. அந்த ஃபுட்டேஜ் காட்டினாங்களே அது என்ன ஃபுட்டேஜ் அதை சொல்லு. ஸ்டேஷனுக்கு திருமங்கலம் டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, அங்கே போய் என்ன நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் ஸ்ரீநகரில் இருக்கும்போது அப்போ லஞ்ச் சாப்பிட்றதுக்கு மத்தியான டைமில் நம்மளும் பழைய எடிட்டர் ஒருத்தர் நானும் அவரும் போயிருந்தோம். அப்போ போகும்போது ஹெல்மெட் படாமல் போகிறதுக்கு வந்து செல்லானோட வந்து அந்த ஃபோட்டோ தான் காமிச்சாங்க. இதான் ஃபுட்டேஜ் பாருங்கள் அப்படின்றா. இதில் வந்து நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறோம். பண்ணியிருப்பீங்க. சரி ஃபுட்டேஜ் எந்த டேட் அது? 2 years முன்னாடி 2023. 2023 பழைய டிநகர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ஹெல்மெட் போடாமல் போனப்போ அதில் ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பீங்க என்று சொல்லிவிட்டு அந்த செலானை தான் காமிச்சாங்க. செலானில் இருக்கிற ஃபோட்டோ காமிச்சாங்க. அதான் சார் பைக்கோட நம்பரை போட்டு பார்த்துருப்பாங்க, போட்டு பார்த்தோன்னே இது வந்திருக்கும், அதனால் அதை எடுத்து காட்டுறாங்க. அண்டு அதில் அப்புறம் வழக்கறிஞர்கிட்ட நான் பேசிய போது தெரிந்தது என்னென்னா, இவர் ஜெயபிரகாஷை அழைத்து சென்றவர்கள் அந்த போக்குவரத்து காவல் நிலையத்தை சேர்ந்தவர்களே அல்ல. இவங்க போகிறாங்க, அவங்க போய் பார்த்த உடனே அங்கே அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு உமன் ஹெட் கான்ஸ்டபிள், யார் நீங்கள் எதுக்கு உள்ளே வரீங்க என்று அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். அதுக்கப்புறம் வந்து பைக் கொடுக்கல, பைக் தரலாம். இப்போ பைக்கை டீடைன் பண்ணிக்கிட்டு, அது ஒரு ஹெல்மெட் போடாமல் போனோன்னா ஃபைன் கட்ட போகிறாரு, பைக் எதுக்கு டீடைன் பண்ணோம். அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. சரி சீஸ் பண்ணிட்டோன்னு மெசேஜ் வந்திருக்கு. அது இல்லாமல் வந்து டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. உங்கள் அப்பா நம்பர் சொல்லுங்கள், நீங்கள் பழைய வீட்டு அந்த எதுக்கு வந்தீங்க, இங்கே ஏன் வந்தீங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க. நான் சொல்லிட்டேன் நான் அதெல்லாம் தரமாட்டேன் சார், நீங்கள் ஃபுட்டேஜ் காட்டுங்க, நான் க்ரைம் பண்ணால் சொல்கிறீங்க, அந்த க்ரைமான ஃபுட்டேஜ் காட்டுங்க, ஆனால் மீடியாவில் வேலை செய்கிறேன், எனக்கும் ரூல்ஸ் தெரியும், நீங்கள் காட்டுங்க, நான் அதுக்கப்புறம் வந்து நான் இது சொல்கிறேன், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அப்புறம் சைலண்ட் ஆகிட்டேன். சரின்ட்டு அதுக்கப்புறம் வழக்கறிஞர் இப்போ ஜெயபிரகாஷை அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டார். சரி என்ன படுத்து தூக்கம் போச்சு. சரி தூங்கலாமான்னு படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நைட்டு ஒரு 11:45 இருக்கும். எடிட்டர் சத்தியமூர்த்தி ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி சார் என் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்னும் சொல்லி, என்னப்பா என்னாச்சுன்னு. இல்லை சார் என் வண்டி வேணும்னு கேட்குறாங்க. யாருப்பா வந்ததுன்னா கேகேநகர் போலீஸ் ஸ்டேஷனா, காலையில் வந்து வண்டி எடுத்துக்க சொல்கிறாங்க, வண்டி மட்டும் கேட்குறாங்க என்று சொன்னாங்க. அவர் சத்தியமூர்த்தி என்ன சொன்னார், அவர் சத்தியமூர்த்தி வீட்டில் என்ன நடந்துச்சு. சத்தியமூர்த்தி வந்து நைட்டு வந்து கதவை தட்டியிருக்காங்க சார். ஃபஸ்ட்டு வந்து இங்கே வாங்க, அவன் பேர் கூட என்ன சத்தியமூர்த்தின்னு பேர் கூட தெரில, இந்த வண்டி யாருது அவர் சொல்லியிருக்காரு, என் வண்டி தான் இது அப்படின்னு சொல்லி. என்ன சார் விஷயம், இது எனக்கு நடந்த மாதிரி அப்படியே எனக்காச்சும் 2 போலீஸ் தான் வந்தாங்க. உங்கள் பேர் தெரியுது, ஃபோன் நம்பர் தெரியுது, அவனுக்கு வந்து எந்த டீட்டெயில்ஸ் தெரில, பைக்கு மட்டும் வச்சுட்டு அப்படியே வந்திருக்காங்க. ஒரு 10 பேர்கிட்ட வந்திருக்காங்க போலீஸ். எனக்கு புரியுது சார்.
கண்டிப்பாக சார், டெஃபினட்டாக. ஆ ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏசி வேறு ஒருத்தர் வந்திருக்கான்னு சொன்னார். இந்த மாதிரி வந்து வாங்க எங்கள் கூட வாங்க, அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் இல்லை, நைட் ஆயிடுச்சு நாங்கள் அனுப்ப மாட்டோம், காலைல வந்து அவங்க வீட்லேயும் வயது முதிர்ந்த தாயார். கொஞ்சம் ஒரு டிராஃபிக் அஃபென்ஸு உண்மையிலேயே சத்தியமூர்த்தி டிராஃபிக் அஃபென்ஸ் பண்ணினதாகவே இருக்கட்டும். ராத்திரி 11 மணிக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் தலைமையில் 12 போலீஸ் போய் ஒரு ஏழை நடுத்தர வர்க்கம், சத்தியமூர்த்தி வீட்டுக்கு நீங்களும் போயிருக்கீங்களா? ஒரு ஏழை நடுத்தர வர்க்கம் குடியிருக்கக்கூடிய சின்ன குடியிருப்பு, சின்ன சந்து, ஒரு சின்ன சத்தம்னா மொத்த ஊரும் வெளியில் வந்துடும். அங்கே போய் 12 போலீஸு போய் டிராஃபிக் வயலேஷனுக்கு இப்படியா போவீங்க? அப்புறம்ப்பா சத்தியமூர்த்தி கூப்பிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து இல்லை நாங்கள் அனுப்ப மாட்டோம், நாங்கள் காலையில் தான் அனுப்புவோம், நைட் அன்டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வேணால் வண்டி எடுத்துருவாங்க. வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்னும் தரலாக இருக்கும். மறுநாள் காலையில் வழக்கறிஞர்கள் காவல் நிலையம் சென்று, சார் இது என்ன அஃபென்ஸ்ன்னு சொல்லுங்கள், ஃபைனை கட்டிக்கிறோம், வண்டியை கொடுங்கன்னு கேட்டால் ஜெயபிரகாஷ் வண்டியும் தரல, சத்தியமூர்த்தி வண்டியும் தரல. எனக்கு 1.5 வருஷமாக நமது சேனலுக்கு என்ன நடந்துட்டுருக்கு 2 வருஷமான்றது தெரியும். இது யார் பார்த்த வேலைன்றது தெரியும். இது அருணோட வேலைன்றது தெரியும். நான் நேற்று இரவே எனக்கு தெரிந்த உயர் அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு, சார் இது என்ன சார் நடக்குது, டிராஃபிக் இது வண்டி எதுக்கு சார் தூக்கிட்டு போகிறாங்க என்று கேட்டபோது முதல்வரே கண்டித்து விட்டார். அதுவும் நம்ம வீட்டில் அந்த தாக்குதல் நடந்துச்சுல, அந்த சமயத்தில் முதல்வரே அழைத்து கண்டித்திருக்கிறார். அவரை ஏன் சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சிஎம் சத்தம் போட்டிருக்காரு. அவரை ஏன் ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு சிஎம் கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்காரு. அருணே சத்தம் போட்டிருக்காரு. கடும் கோபத்தில் இந்த மாதிரி தேவையில்லாமல் பிரச்சனைகளை நீங்கள் உருவாக்குறீங்க. ஏன்னா இப்போ இந்த ஒரு ஜெயபிரகாஷோட வண்டி பிடிங்கிட்டு போனதும் சத்தியமூர்த்தியோட வண்டியை பிடிங்கிட்டு போனதும் அருணுக்கு ஏற்படுத்தும் பாதிப்பை விட இந்த அரசுக்கு ஏற்படுத்தும் பாதிப்பு தான் அதிகம். இப்போ ஜெயபிரகாஷ் கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக இப்போ ஃபீல்டில் இருக்குது கேமராமேனா? 8 வருஷமாக. 8 வருடமாக இருக்கிறார். ஜெயபிரகாஷுக்கு கேமராமேன்களாக இருக்கும் பெரும்பாலானோரை தெரியும். ஒரு மீடியாவில் வேலை செய்கிற கேமராமேனுக்கு இது நடக்குதுன்னா இந்த பத்திரிகையாளர்கள் இது சமூகம் இதை எப்படி பார்க்கும்? ஸோ இது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அருண் வந்து சீண்டி பார்க்குறாரு. உன் மேலே கேஸ் போட்டால் நீ கோர்ட்டுக்கு போகிற, ஜாமீன் வாங்குற, குண்டாஸ் போட்டால் வெளியில் வர்ற, உன் வீட்டில் சாக்கடை எடுத்து ஊற்றுனா எதிர்கட்சி தலைவர் உனக்காக பேசுகிறாரு, உன்னை சுற்றி இருக்கவங்களெல்லாம் காலி பண்ணுறேன். இப்போது ஜெயபிரகாஷ் கேட்டேன் காலையில், என்னப்பா வேலைக்கு இருக்கியாப்பான்னு கேட்டேன். இல்லை சார் இருக்கிறேன் என்று இவர் சொன்னார். இப்போ ஜெயபிரகாஷோ சத்தியமூர்த்தியோ இல்லை ஜெயபிரகாஷின் பெற்றோரோ சத்தியமூர்த்தியின் பெற்றோரோ, ஏன்ப்பா சம்பளத்துக்கு தான்ப்பா வேலைக்கு போகிறோம், இந்த மாதிரி எதுக்குப்பா ராத்திரி 12 மணிக்கு பக்கத்து வீட்டுலாம் பார்க்குறாங்க, அசிங்கமாக இருக்குது, இப்படி எதுக்குப்பா நீ வேலைக்கு போகணும், போகாதப்பான்னு சொல்லி ஜெயபிரகாஷ் இன்று வேலையை விட்டு நின்று விட்டார். நீங்கள் கொடுக்குறதே தவுளுண்டு சம்பளம், இதுக்கு நான் கேஸ் வேறு வாங்கணுமா என்று சத்தியமூர்த்தியும் இவர் ஜெயபிரகாஷும் நின்று விட்டால் நமக்கு சேனல் எப்படி நடத்துவீங்க? ஒரு நாள் கேமராமேன் பிடிக்க முடியுமா? ஒரு நாள் விஷுவல் எடிட்டர் பிடிக்க முடியுமா? நல்வாய்ப்பாக நமக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த ஊழியர்கள் மணியான ஊழியர்களாக இருப்பதனால சத்தியமூர்த்திட்டையும் பேசினேன். என்னப்பா வீட்டில் என்னப்பா சொன்னாங்க? இல்லை சார் நீ தப்பு பண்ணியாப்பான்னு கேட்டாங்க எங்கள் அம்மா. நான் எதுவும் தப்பு பண்ணலாமா, இதுதாம்மா சிக்கல், எங்கள் ஓனர் மேலே போலீஸுக்கு காண்டு, அதுவும் இந்த அருண்றவருக்கு ரொம்ப காண்டு, அவரை பிடிக்கிறதுக்கு எங்களை போட்டு நோண்டிகிட்டு இருக்காருமான்னு சொன்ன உடனே அவர் புரிந்து விட்டு நீ ஒன்றும் இது பண்ணாப்பா, நீ போப்பா வேலைக்குன்ட்டு 2 பேரும் வந்துட்டாங்க. இப்படி அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம் எங்காவது நடக்குமா? என்கிட்ட மோதணும், என்ன ஏன் தொடரலன்னு சொல்லுங்கள். நம்மளை தொட்டால் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாக வருகிறார், முதல்வரின் கவனத்திற்கு இது போகிறது. என்னை ஏன் இன்னும் தொடரணுன்னா அருணுக்கு தயக்கம்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் 4 எஃப்ஐஆர் போடுவார். நீ இதை பற்றி பேசியிருக்க, ரமேஷ்னு ஒரு பேர் சொல்லியிருக்க, ரமேஷ் என்ற பேரை சொன்னது, ரமேஷ் என்ற பெயரை சொல்லி சுரேஷ் என்பவரின் மனதை புண்படுத்தி விட்டாருன்னு ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. அந்த எஃப்ஐஆரில் கோர்ட்டு ரிமாண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஜாமீன் போட்டு கண்டிஷன் கையெழுத்து போட்டிங்கல்ல, இது மாதிரி 45 நாள் கண்டிஷன் கையெழுத்து போட்டுக்கிட்டு இதை செய்ய முடியும். 4 முறை சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி பேசிவிட்டார் நம்ம வீட்டில் நடந்தது தாக்குதல் பற்றி. ஸோ சங்கரை பற்றி பேசினா இவர் வருவார், கூட இருக்கிறவன நோண்டு, இதுக்கு கூட அவர் வருவார் என்று இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று காலை உள்துறை செயலாளரை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சென்றேன். இது எல்லோரும், இந்த காவல்துறையால் பாதிக்கப்படக்கூடிய எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்றம் பிரகாஷ் சிங் என்ற வழக்கில் அளித்த ஒரு தீர்ப்பில் ஒவ்வொரு மாநிலத்திலும் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி என்ற ஒரு ஆணையம், அது ஒரு பாடி, அது ஸ்டாச்சுட்டரி பாடி ஒன்றை உருவாக்க வேண்டும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. எல்லா ஸ்டேட்டும் பண்ணணும். அந்த அடிப்படையில்